ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாவல் மீனை வெட்டி துப்புரவாகலாமா? வாங்க துப்புரவாகலாமா. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் இருக்கிற செட்டு இந்த மாதிரி கத்திரிக்கோளால் கடகடன்னு வெட்ட வேண்டியதான். கத்திரிக்கோள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கத்தியால் கூட வெட்டலாம். ஏன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு வெட்டுப்பட்டுரும். அதுக்கு பிறகு தலைக்கு கீழே இருக்கிற செட்டையும் வெட்ட வேண்டியதான். வெட்டி போட்டு குட்டி குட்டி சேத்தில் இருக்கும் இதுக்கு, அதையும் வடிவாக தட்டி எடுக்க வேண்டியதான். நீங்கள் நினைக்கலாம் இந்த மீனை செல்ட்டு நாட்டே கொடுத்து வெட்டிட்டு வரதுக்கு இந்த புள்ள கொண்டு வந்து வெட்டுதுன்னு சொல்லி. ஆனால் செல்ட்டு நான் சுற்றி அவ்வளவு சனம். இன்றைக்கு மீன் வெட்டி கொண்டு வரேன்னு சொன்னால் நான் பின்னே இருந்தால் கறி வைக்கணும். அதோட மலமலாண்டு வெட்டி கொண்டு வந்துட்டேன். வீடியோவும் எடுத்து எனக்கு போட்டு தான் போயிட்டு பார்த்தீங்களா. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை வெட்டி தூக்கி போட்டாச்சு. நீ எங்களுக்கு தேவையான அளவுக்கு துண்டு போட வேண்டியதான். இந்த மீன் துண்டு போடுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஈஸின்னு சொல்லுங்க. சரியான சாஃப்டாக இருக்கும், அதால டக்கண்டு வெட்டுப்பட்டுரும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மீன் துண்டுகள் வெட்டினு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு வடிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும். இனி தலையை துப்புராக்க போகிறேன். இந்த தலைக்குள்ள இருக்கிற பூவை பார்த்தாலே தெரியும் மீன் நல்லதா கெட்டதான்னு சொல்லி. பார்த்தீங்களா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சிவப்பாக இருக்குண்டு. அதை பிடிச்சி இழுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு மீன் தலையில் 2 சைடு இருக்கு செவில்னு சொல்லுவோம், அதையும் பிடிச்சி கத்திரிக்கோளால் வெட்டி எடுத்தோம்னா இப்போ மீன் ரெடி. துப்புரவாக்கிட்டு குழம்பு வைக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.